ஹாய் காய்ஸ், லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அந்த ஸ்டோரி எழுதிட்டான்னு கேட்டுட்ருக்கேன். அதில் நல்ல டீயை ஊற்றிட்டு நம்ம ஹீரோயின் படத்தில் நினச்சி பார்த்துட்டு மலையில் அழுதுட்டு போயிருப்பாள். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா திரும்பி அவளை பாவமாக பார்த்துட்ருப்பாங்க. அதோட கட்டை இங்கே ஃப்ளாஷ்பேக்கை தான் காட்டுறாங்க. இங்கே ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஜாம்பி வந்த மாதிரி தெரியுது. எல்லாம் கொடூரமாக நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னப்பா இது, நம்ம நிஜமாலுமே என்னடா ஜாம்பியெல்லாம் வந்துருச்சோன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஒரு சின்ன சவுண்டு கேட்டால் கூட ஜாம்பிஸ் எல்லாம் அந்த பக்கம் போகிற மாதிரி அவ்வளோ ரியலிஸ்டிக்காக ஏதோ ஒரு குடோன் மாதிரி இருக்கிற இடத்துல நடிச்சிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு பொண்ணு ஜாம்பி கிட்ட இருந்து பயந்துட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கா. பின்னாடி ஜாம்பி நிற்கிது. அவனெல்லாம் ஏன்னு கத்திக்கிட்டு இருக்க. அப்போ கட்டுன்ட்டு ஒரு சவுண்டு. என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட டைரக்ஷன் தான் இதெல்லாம். இதுக்கு நீ மூஞ்சிலெல்லாம் ஃப்ளாஷ் எடுக்கிற அப்படின்ட்டு இருக்க. அப்படிதான் படத்துலலாம் பண்ணுவாங்கல்லன்னு இருக்க. இதெல்லாம் ரியலிஸ்டிக்காகவே இல்லை, கொஞ்சம் நீ ஆஃப் பண்ணு அப்படின்ட்டு ஹீரோவை கத்திக்கிட்டு இருக்கா. நீ ஏன்டா சும்மா சுற்றிக்கிட்டே இருக்கேன் இருக்க, நீ தானம்மா சொன்னேன் அதான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு கட் சொன்னதுக்கப்புறமும் நம்ம ஹீரோ சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இப்போ டச்சப் டைம்ங்கிற மாதிரி எல்லாம் டச்சப் பண்ணிட்டு இப்போ எல்லாம் பர்ஃபெக்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். வா மறுபடியும் போய் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கேங்கே ஃபுல்லாக திரட்டிக்கிட்டு இருக்கா. அவங்களும் எல்லாம் சும்மா சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இப்போவாச்சும் இந்த கேட் சீன் எல்லாம் எடுக்க முடியுமா அப்படின்ட்டு இருக்க. இப்போ ஏதோ ஒரு பூனை வந்துச்சு, எனக்கு தெரிஞ்ச அதைவே எடிட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ கிட்ட அவன் நீ அடுத்த டேக்கை ஷூட் பண்ண அப்படின்ட்டு கொடுத்துட்டு இருக்க. ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோவும் கேமரா வாங்குறாருல, கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்கு. அதே மாதிரியா ஹீரோவை பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டேக் ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அப்படியே அவர் கேரோ பிடிச்சிட்டு இருக்க. டேய் சீக்கிரம் சொல்லுங்கடா அப்படின்னு அவங்க எல்லாம் டக்குன்னு ஜாம்பிஸாக மாறுறாங்க. ஹீரோயின் ஆக்ஷன்னு சொன்னோன்னே போதும். இவ வேற ஒரு பக்கம் அந்த ஃபயர் எக்ஸ்டிங்யூஷன் இருக்குல்ல அதை அடிச்சிட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா கேமராவை விட நம்ம ஹீரோயின் மேலே தான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் அப்படியே கியூட்டாக சிரிச்சிட்டு இருக்கிறத படம் பிடிச்சிட்டு இருக்க. அப்படியே படமும் இவன் மேலே திரும்புது. என்னடா இது மூவி அங்கேருந்து இங்கே போகுதுன்ட்டு ஒரு பக்கம் அவங்க ஜாம்பிஸ், இன்னொரு பக்கம் ஹீரோயின்ட்டு ஒரே கூத்தாக இருக்குது. பட் ஜாம்பிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்டிங்கை டாப் டக்கராக கொடுத்துட்றாங்க. இங்கே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சந்தோஷப்பட்டு அப்படி அடிச்சிட்டு இருக்க. கரெக்டாக ஏதோ ஒரு வெளியே இருந்து சவுண்டு வருது. என்னடா அதுன்னு பார்த்தா வாட்ச்மேன் வந்துட்டாங்க. என்ன இது, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்ட்டு எல்லாத்துக்கும் ஒரே பனிஷ்மெண்ட்டு தான். அங்கே பசங்க எல்லாம் முட்டி போட வச்சுட்டு இருக்க. ஹீரோயின் அடிக்கிறதுக்கு முன்னாடியே ஆக்டிங்கை போட்டுறா. ஐயோ டீச்சர் என்ன அடிச்சிடாதீங்கன்ட்டு. உன்னாடிக்காம எப்படி, நீ தானே மெயின் கல்பிரேட்டுன்னு இருக்க. அப்படிலாம் இல்லை, இந்த மாதிரி நான் அவார்ட் வாங்கினா நம்ம காலேஜும் தானே பெருமையாக வரும். நம்ம ஸ்கூலுக்காக நான் உழைச்சிட்டு இருக்கேன், அது ஏன் உங்களுக்கு புரிய பாட்டேதுன்ட்டு இவ பேசிட்டு இருக்க. ஹீரோக்கு இவ பேசுறதெல்லாம் பார்க்கும்போது சிரிப்பு தான் வருது. நீ ஏன்டா சிரிக்கிற மரமண்டன்ட்டு ஹீரோவை ஒரு அடி போட்டுடுறாங்க. எல்லாம் ஈவினிங் வரைக்கும் இப்படியே இருங்க அப்படின்ட்டு இருக்க. எல்லாம் டீச்சர் போனோன்னே எனக்கு வலிக்கவே இல்லைப்பா உனக்கு அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து இவங்க கேப்சர் பண்ணுறாங்க. என்னென்னா டெய்லி ரொட்டீன் சின்ன சின்ன விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கேப்சர் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை கடைக்கு போய் சாப்பிட்றதா இருக்கட்டும்ட்டு மார்க்கெட்டே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அங்கே ஒரு அக்கா கடையிலேயே வாங்கி ரெண்டு பேரும் அதிரசம் சாப்பிட்ருக்காங்க. எல்லாமே ஓகே தானே இருக்கு அப்படின்ட்டு இருக்க. அவங்க பாட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்கீங்க போலன்ட்டு இருக்க. அதெல்லாம் இல்லை பாட்டி, நீங்கள் ஏன் கலாய்ச்சிட்டு இருக்கீங்கன்ட்டு ஹீரோயின் அடுத்து அவங்க வீட்டுக்கு தான் போகிறா. அவங்க அம்மாவுக்கு தெரியாமல் போகணும்னு சொல்லிட்டு இவ்வளோ எவ்வளவோ சைலண்ட்டாக இருக்க ட்ரை பண்ணுறா. அவங்க அம்மாவும் அவங்க வேலையை ஒன்று பார்த்துட்டு இருக்க. ஹீரோவை பார்த்து டக்குன்னு அந்த ரூம்குள்ளே போயிடுறா. போன உடனே சரி ஹீரோ அப்படியே லைட்டாக அந்த ரூமை லாக் பண்ணிவிட்டு அவங்க பார்க்கல தானே அப்படின்ட்டு ஹீரோயின் அப்பாடான்ட்டு ஒரே சந்தோஷம். என்னென்னா இவ தான் நம்ம ரூமை பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஒரு செட் பண்ணி வச்சுருப்பா. என்ன இது புதுசாக இருக்குது அப்படின்ட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. எதுக்கு வந்திருப்பாங்கன்னா நம்ம ஹீரோயின் தான் ஃபிலிம் ஷூட் பண்ணியிருப்பாங்களே அதை பார்க்க தான் வந்துருவாங்க. பாத்தியா நம்ம எப்படி எடுத்திருக்கோம் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் வாயை பொழுந்து பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கும் உன்ன மாதிரியே மூவி டைரக்டர் ஆகணும்னு ஆசையாக இருக்குன்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் நீ என்ன நேற்று 2 நாளாக நான் கேமராவை பிடிச்சிட்டு சுற்றிட்டு இருக்கிறத பார்த்துட்டு சொல்லிட்டு இருக்கியா, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் தப்பி, உனக்கு அது எவ்வளோ கஷ்டம்லாம் தெரியாது அப்படின்ட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் ரொம்ப தூரம் இருக்குன்ட்டு இருக்க. எதாக இருந்தாலும் சரி நான் பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன், உன்ன மாதிரியே நானும் ஆகணும். ஏன்னா உன்னை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கும் மூவி மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு எனக்கே தெரிஞ்சுது. நீ தான் எனக்கு அதை புரிய வச்சுன்ட்டு அவர் ஹீரோயின் கிட்ட தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஜாம்பி வேர்ல்டு மாதிரியே நானும் ஃபன்னாக இருக்கணும், நீ எப்படி பார்க்குறியோ கேமராவை அதே மாதிரியே நானும் பார்க்கணும் அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே அழகாக சொல்லிக்கிட்டு இருக்க. அடுத்த நைட் டைம் ஆகிடுது. அவங்க அம்மா ஆக்சுவலாக எல்லாத்தையும் கவனிச்சிருப்பாங்க. இன்னும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா லைட் ஆஃப் பண்ணாமன்ட்டு அவங்க அம்மா பார்த்துக்கிட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக உட்காந்து எடிட் பண்ணுற வேலை தான் பார்த்துட்டு இருக்கா. அப்போ ஹீரோவெல்லாம் எடுத்திருப்பாங்களே சில கிளிப்ஸு அது எல்லாத்தையும் போட்டு பார்த்துட்டு இருக்கா. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்காங்க. ஹீரோயினுக்கு அப்படியே பார்க்க ரொம்ப பிடிச்சிருது. அவர் ஹெல்ப் பண்ணது அது இதுன்ட்டு. இப்போ இவளோட மொத்த கேமராவை பார்த்தீங்கன்னா ஹீரோவை சுற்றி தான் இருக்குது. இவளுக்கும் ஹீரோ மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கு போல. அப்படியே ஒவ்வொரு டைம் நம்ம ஹீரோ எடுத்தது எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரேயர்லலாம் ஓடி இருப்பாங்களே அதை கூட நம்ம ஹீரோயின் கேப்சர் பண்ணியிருக்கா. நெக்ஸ்ட் டே தான் காட்டுறாங்க. ஹீரோ எங்கேயோ அவசரமாக ஓடிக்கிட்டு இருக்காங்க. எங்கடான்னு பார்த்தா பஸ்ஸு கூட போயிடுச்சு. பட் விழுந்த பஸ்ஸை ஓடி அடிச்சுட்டு நம்ம ஹீரோ பிடிச்சிட்டு இருக்காரு. கடைசியில் பஸ்ஸையும் விட்டுறாரு. அப்படி எதுக்குடா இங்கே போயிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவார்ட் வாங்குற ஃபங்க்ஷன் தான். ஆக்சுவலாக அந்த டாக்குமெண்ட்லாம் பண்ணிட்டு இருந்தால அதில் நம்ம ஹீரோயின் தான் ப்ரைஸ் அடிச்சிருப்பா. இருந்தாலும் அவள் ஸ்பீச்சே பார்த்தீங்கன்னா ஏதோ பெரிய டேரக்டரான மாதிரியே தான் கொடுத்துட்டு இருக்கா. என்னோட மக்களில் என்னோட மூவிஸை பிலீவ் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ், கண்டிப்பாக நான் ஒரு பெரிய டேரக்டராகி சாதிச்சு காட்டவே இருக்கேன்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்பிரிட்டோட போல்டான ஸ்பீச் கொடுத்துக்கிட்டு இருக்க. அடுத்து யாராச்சும் ஃபேமிலியிலேருந்து வந்திருக்காங்களான்னு கேட்குறாங்க. பட் அவங்க அம்மா தான் அவ்வளோலாம் சப்போர்ட் இல்லை நான் மட்டும் தான் வந்தேன் அப்படின்ட்டு இருக்க. கூட்டத்திலேருந்து ஒரே ஒரு சவுண்டு கங்க்ராச்சுலேஷன்
கங்க்ராச்சுலேஷன்ட்டு. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். அழகா ஃப்ளவர் பொக்கேலாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அங்கே இருக்கிறவங்களாம் பரவாயில்லையே உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்துட்டாங்க போல அப்படின்ட்டு இருக்க ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அந்த பொக்கையை வச்சுட்டு தான் பீச்சில் சுற்றிட்டு இருக்கா. இதோ நான் ஃபிலிம் டைரக்டராக போகிறேன், இன்னும் 10 வருஷம் கழிச்சு நான் கண்டிப்பாக ஆகியே தீருவேன், நீங்கள் வேணா பாருங்க அப்படின்ட்டு அடுத்து நம்ம கேமராவை பார்த்து நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்க. அங்கே ஹீரோவை பார்த்தீங்கன்னா அப்படியே ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இவன் எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணா தெரியுமா, எனக்கு சரியான சர்ப்ரைஸ் ஆயிடுச்சுன்னு இருக்க. எல்லாமே சர்ப்ரைஸ் தான், நீ இன்னும் கொஞ்சம் பிக்காக பண்ணணும், எல்லாமே சிறுசாக தானே ஆரம்பிக்குது, என் மேலே உனக்கு இருக்க ஃபீலிங்ஸும் சிறுசு, பட் இருந்தாலும் இப்போ எப்படி வளர்ந்துருச்சு பார்த்தியா, நான் கூட உனக்கு ஃபஸ்ட்டு சிறுசாக என்கிட்ட இருக்கிறத வச்சு தானே ப்ரப்போஸ் பண்ணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். நம்ம 2 பேரும் வேணா மூவி சேர்ந்து பண்ணலாமா, ஏன்னா பெரிய பெரிய டேரக்டர்ஸ்லாம் அதான் பண்ணுவாங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணால் கண்டிப்பாக ஹிட் ஆகும், ஓகேவா அப்படின்ட்டு ஹீரோயின் கேட்டுட்டு இருக்க. ஹீரோக்கு இப்போ ஒரு டைம் கேட்கும் போதும் அவள் கேட்குறது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. 2 பேரும் பார்த்தீங்கன்னா இரு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் பாரு அப்படின்ட்டு பீச்சில் தண்ணியில் விளையாடிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் ஐயோ சில்லுன்னு இருக்குன்ட்டு நம்ம ஹீரோ மேலே தண்ணி அடிக்கிறேன்ட்டு இவங்களோட லைஃப் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹாப்பியாக சந்தோஷமாக போயிட்டுருக்கு. அது எல்லாத்தையும் தவிர்த்துட்டு நம்ம ஹீரோ வீட்டுக்கு போகிறாரு. போனால் டக்குன்னு பார்த்து பயப்படுறாங்க. அங்கே ஏதோ அடி உழுகிற சவுண்டு கேட்குது. ஏன்னா ஹீரோவோட அப்பா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் போல, செக்யூரிட்டி ஏதோ தப்பு பண்ணிட்டாங்கன்னு அடிச்சிட்டு இருக்க. இவர் அப்படியே பயந்துக்கிட்டே நின்றுட்டுருக்காரு. அப்படியே வீட்டுக்குள்ளே மெதுவாக போகிறாரு. போன உடனே ஹாலில் இந்த மாதிரி நான் வந்துட்டேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்க. அவங்க அப்பா என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா செடி இருக்குல்ல அதை கட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்னோட வீட்டில் எல்லாமே பர்ஃபெக்டாக தான் இருக்கும், இந்த செடியாக இருந்தாலும் சரி, அந்த கதவாக இருந்தாலும் சரி, இல்லை மனுஷங்களாக இருந்தாலும் சரி, புரியுதா, அப்பாவுக்கு அப்போ தானே பிடிக்கும் அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்க. இங்கே ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சரியான கடுப்பாயிடுச்சு. என் பையனுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்ட்டு இவர் பார்த்தீங்கன்னா கர்ச்சிப்பை வச்சு எதையோ தொடச்சிட்டு இருக்காரு. கண்டுபிடிச்சிட்டா என்னன்னு தெரில. ஹீரோவும் ஆமாப்பா அப்படின்ட்டு இவரும் பார்த்தீங்கன்னா சைலண்டாக இருந்துட்டு இருக்க. ஹீரோயின் வீட்டுக்கு போய் பார்க்குறா. பார்த்தா இவரோட கேசட் இருக்குல்ல அது எல்லாமே ஃப்ரீன்ட்டு அவங்க அம்மா வியாபாரத்துக்கு போட்டு வச்சுருக்காங்க. ஹீரோயினுக்குன்னா சரியான கடுப்பாயிடுச்சு. என்ன கேட்காம நீங்கள் எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு கேட்டுட்டு இருக்க. அவங்க அம்மா இதெல்லாம் விற்கிறேன், இதெல்லாம் வேஸ்ட்டு தானே அப்படின்ட்டு இருக்காங்க. ஹீரோயின் இதெல்லாம் ஒன்றும் வேஸ்ட்டு கிடையாது, இந்த மாதிரி நான் டாலர்ஸ் எல்லாம் ஜெயிச்சுட்டு வந்திருக்கேன் இன்னைக்கு பாருங்க அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நீங்கள் என் ட்ரீம்க்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்க அப்படின்ட்டு இருக்க. நீ அதை அப்பாவுக்கு கொடுத்துரு, அவர் தான் காசு இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தார்லன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் அப்பா வெளிநாட்டில் வேலை தானே செஞ்சுட்டு இருக்காங்கன்ட்டு இருக்க. அவங்க அம்மா அப்போ எனக்கு கொடுன்னு கேட்குறாங்க. மற்ற பிள்ளைங்க மாதிரி நான் அது வேணும் இது வேணும்னு கேட்குறேன்னா எனக்கு கொஞ்சம் கூட சுதந்திரம் இல்லையா, எனக்கு பிடிச்சது கூட பண்ண விட மாட்டீங்களான்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அழுதர்றா. அவங்க அம்மா சரி என்னமோ பண்ணிக்கோ, என்கிட்ட இனிமேல் கேட்காத, உன் பொருளை நான் தொடவே இல்லைன்ட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு போயிட்டுருக்க. இவளுக்கு அழுக தான் வருது. இருந்தாலும் பரவாயில்ல நம்ம ஹீரோயினுக்கு வேறு வழி இல்லைன்ட்டு அப்படியே சங்கடப்பட்டு வெளியே உட்காந்துக்கிட்டு இருக்கா, வெளியே வேறு ஏரியாவில். அப்போ கரெக்டாக ஹீரோ வந்து இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே ஏன் நீ அழுதுட்டு இருக்க இந்நேரத்தில் உட்காந்து அப்படின்ட்டு கேட்டுட்டு இருக்க. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, எல்லாமே வாழ்க்கை தானே, அழுது தான் ஆகணும்ட்டு ஹீரோயின் புலம்பிட்டு இருக்கா. நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்ட்டு இருக்க. நீங்கள் வருவேன்னு தெரியும் அதனால தான் வந்துட்டு ஹீரோ கலைச்சிட்டு இருக்காங்க. அப்போ தான் 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஏதோ நாய்க்கறி நரிக்கறி அப்படின்ட்டு. அதில் அந்த நாய் தோத்துருச்சுன்ட்டு எப்போவுமே ஃபீல் பண்ணாது, ஏன்னு தெரியுமா உனக்கு அப்படின்ட்டு இருக்க. ஹீரோ ஏன்னு கேட்குறாங்க. ஏன்னா அதுதான் ஃபுல்லாக ட்ரை பண்ணுச்சே, ட்ரை பண்ணி தோக்குறது தான் எப்போவுமே பெஸ்ட்டு, ட்ரையே பண்ணாமல் இருக்கிறது அது உனக்கு தெரியுமா, அதனால் எப்போவுமே நம்மளால் முடியுதோ இல்லையோ அப்படியே ஹோப்போடு ட்ரை பண்ணணும் புரியுதா அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. உனக்கு தெரியும்ல ட்ரை பண்ணணும், ட்ரை பண்ணால் எதுவுமே நடக்காமல் இருக்காது அப்படின்ட்டு அதை நல்லா மண்டியில் ஏற்றிக்கோ. என்ன பாரு நான் எப்படி வளர்க்குற போகிறேன், இனிமேல் நான் சொன்னதெல்லாம் எப்படி ஆக போகுது அப்படின்ட்டு இருக்க. சரி இனிமேல் உனக்கு போர் அடிச்சதுனாலோ இல்லை இந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருந்தாலோ நீ மட்டும் ட்ரை பண்ணாத, என்னையும் கூப்பிடு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறாங்க. அந்த சுச்சுவேஷனில் நம்ம கஷ்டத்தில் இருக்கும்போது ஒருத்தவங்க ஆறுதலாக பேசுறது எவ்வளோ நல்லாயிருக்கும். ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்க. நான் நிஜமாக தான் சொன்னேன், ஒரு வார்த்தையும் மீனிங்ஃபுல்லாக தான் சொன்னேன், நீ எப்போ வேணும்னு எனக்கு கூப்பிடு, நான் இருக்கேங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் இவங்க ஷூட் பண்ணியிருப்பாங்களே அதை போட்டு பார்த்துக்கிட்டு இருக்க. அடுத்து ஏதோ ஒரு நல்ல ரொமான்டிக்காக ரொம்ப மெலோடியாக இருக்குது. ஹீரோயின் அதை பார்த்தோன்னே அழுக ஆரம்பிச்சிடுறா. ஹீரோ இந்த சன்செட்டு இந்த அனிமல்ஸுன்னு ஃபுல்லாமே நேச்சராக இருக்கிறதுன்னு கிட்டத்தட்ட இவங்க ஸ்டோரி மாதிரியே லைட்டாக எடுத்திருப்பாங்க. அந்த ஹார்ட்டு பீட்டுன்ட்டு இவங்க கிட்ட வச்சிருக்கிறது எடுத்தோன்னே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அழுதே முடிச்சிடுறா. இங்கே ஹீரோ பார்த்தீங்கன்னா என்ன டைட்டில் கார்டு வந்தோடனே இவர் கண்ணெல்லாம் கலங்கிட்டு இருக்க. என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, நம்ம வளர்ந்த உடனே ரொமான்டிக் மூவி எடுக்கலாம் ஓகேவா, அதுதான் செம்மையாக இருக்கும், தோ இதை விட சூப்பராக இருக்கும், உனக்கு ரொமான்டிக்கில் என்ன முக்கியம்னு தெரியும் தானே அப்படின்ட்டு இருக்க. ஹீரோ இல்லை எனக்கு புரியலைங்கிறாங்க. தோ இப்போவே என்னை கிஸ் பண்ணு, உனக்கு அப்போ தான் தெரியும்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கிஸ் பண்ணிட்டு இருக்கா. என்ன விளையாடுறியா அப்படின்ட்டு இருக்க. இல்லை அந்த மூவி மாதிரி நீயும் நானும் சேர்ந்து எடுக்கணும்னா அப்போ நம்மளுக்கு ரொமான்டிக் ஃபீலிங்ஸ் தெரியணும்ல, கிஸ் பண்ணுவான் டிவ பாட்டு கொடுத்துட்டு இருக்க. ஹீரோ நிஜமாலுமே பைத்தியம் தானே இவங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அவருக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது. நீங்கள் எப்படி இப்படி யதார்த்தமாக சொல்கிற, உனக்கு நர்வஸாக இல்லையான்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எனக்கெல்லாம் ரொம்பவே நர்வஸாக இருக்குது, என்னால் இப்போ முடியாதுன்ட்டு இருக்க. எனக்கும் தான் நர்வஸாக இருக்குது, நான் என்ன இப்படியா இருக்கேங்கிற மாதிரி ஹீரோயின் பார்த்தீங்கன்னா மூஞ்சில் திட்டு சொல்லிட்டு இருக்கா. இப்போ நம்ம பண்ண நான் நிறைய விஷயத்தை கண்ட்ரோல் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்ட்டு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோயின் என்ன அப்படின்ட்டு இருக்கா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சும்மா சொன்னேன், சரி நம்ம வளர்ந்ததுக்கப்புறம் இன்னொரு டைம் பண்ணலான்ட்டு இருக்க. சரி வா அடுத்த வீடியோ பார்க்கலான்ட்டு நம்ம ஹீரோயின் அடுத்து ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இவங்களது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த
ட்ரீமை பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் ஃப்ரீ டைமுக்குள்ளே எப்படா ஸ்கிரிப்ட் எழுதணும் அது இதுன்ட்டு ஃபுல்லாமே ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருப்பா. அவகிட்ட சேர்ந்து நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு அசிஸ்டன்ட் மாதிரி வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. இந்த கதை நல்லா இருக்கல, இந்த ஸ்கிரிப்ட் நல்லா இருக்கலன்ட்டு ஃப்ரீ டைம் போரிங் டைம்னு எல்லா டைமும் இவங்க ஃபுல்லாமே ஸ்கிரிப்டை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்து இவங்களுக்குள்ள சின்ன சின்ன சண்டைகளாக வரும். இந்த மாதிரி எண்டிங் சரியில்லைனா ஹீரோயின் பார்த்தீங்கன்னா போடா இந்த எண்டிங்கே பிடிக்கலன்ட்டு கோச்சிட்டு எல்லாம் போயிட்டு இருப்பா. ஹீரோ தான் சமாதானப்படுத்திட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இது எப்படி இருக்குன்ட்டு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. ரெண்டு பேரும் ஒரே ரொமான்டிக் ஸ்டோரி ரொமான்டிக் நாவல்ன்ட்டு அந்த ஒரு இடம் இருக்கும் அவங்களுக்கான இடம் மாதிரி அதுலேயே எல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்க. இப்போ ப்ரெசென்ட்டை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஏதோ திராட்சை தோட்டத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. அதாவது இன்னைக்கு அதில் தான் ஷூட்டிங் போல. அவரு பார்த்தீங்கன்னா எப்படி கட் பண்ணுறதுன்னு தோட்டக்காரரும் சொல்லி கொடுத்துட்டு இருக்க. ஹீரோயினும் கட் பண்ணுறா. சூப்பராக இருக்கேமா அப்படின்ட்டு இருக்க. அப்போதான் ஏதோ சாருன்னு சவுண்டெல்லாம் கேட்டுட்டு இருக்கு. யார் அது இப்படி கத்திக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்துட்டு இருந்தா ஹீரோ மாதிரியே ஒரு லுக்கில் ஒருத்தன் வந்துகிட்டு இருக்கான். ஐயோ இனிமே வேணும் புதுசாக இருக்கான் போலன்ட்டு ஹீரோயின் பார்த்துட்டு இருக்க. வருது வேற யாருமே இல்லை, ஹீரோ தான். அவர் பொக்கேவோட வேற வந்துகிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்குன்னா தூக்கி வாரி போட்டுருது. அங்கே எல்லாரும் ஹலோ சார்ன்ட்டு ஹீரோ பார்த்துட்டு இருக்க. ஸ்ட்ரைட்டாக அவர் ஹீரோயின்ட்ட தான் போகிறாங்க. ஹலோ இன்னைக்கு நான் தான் இன்டர்வியூ எடுக்க போறீங்க என்ன அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் என்ன அப்படின்ட்டு ப்ரொடியூசர்கிட்ட கேட்குறாங்க. இந்த ப்ரீ இன்டர்வியூ பண்ணாமல் நம்ம எப்போ டேரெக்டாக இன்டர்வியூ பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்ட்டு இருக்க. இன்னையிலேருந்து தான் அப்படின்ட்டு ஹீரோ சொல்கிறாங்க. அதெல்லாம் என்னால் பண்ண முடியாதுன்ட்டு இருக்க. வேறு வழியே இல்லை பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்க. ப்ரொடியூசரும் ஏமா உனக்கு இதெல்லாம் கொஸ்டின்ஸ் எல்லாம் ஈஸி தாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் எதுவுமே சொல்ல மூஞ்சி இழுத்துட்டு போயிடுறா. இல்லை நீங்கள் பொக்கேவோட வந்தோன்னே எங்கள் ஆங்கர் ஷாக் ஆகிட்டாங்கன்ட்டு ப்ரொடியூசர் வாங்கி வச்சிடறாங்க. இவர் பேசாமல் கேட்ராமலே நடிக்க போகலாம் போல, எவ்வளோ ஃபேன்ஸ் பார்த்தியா அப்படின்ட்டு அங்கே அந்த அக்கா ஹீரோயின்ட்ட புலம்பிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுங்களாம் பாரு எப்படி சுற்றி வளைஞ்சிட்டுக்குன்ட்டு. இவரு செம்மையாக இருக்காருன்னு இருக்க. இவரோட லவ்வை பற்றிலாம் நான் கொஸ்டின் கேட்கணுமா என்னன்ட்டு ஹீரோயின் கடுப்பில் கேட்டிருக்கா. ஏன்னா அது ஃபுல்லாமே ஹீரோட பர்சனல் லைஃப் மாதிரி தானே இன்டர்வியூ இருக்கும். அதனால என் தலையெழுத்துன்ட்டு அவள் ஹீரோவை பார்த்துட்டு இருக்க. அங்கே ஹீரோ சுற்றி பிள்ளைய நின்றுட்டுருக்கேன்ட்டு அதோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. எப்படி கைஸ் நெக்ஸ்ட் எபிசோடில் தான் இவங்க ஸ்டோரி என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினோட லைஃப் ஸ்டைலை அழகாக சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து அந்த கோஸ்ட் நம்ம சீரியஸ் இருக்குல்ல அதெல்லாம் மார்னிங் வந்துடும். இல்லைன்னா நம்ம சீக்கிரமாக முடிஞ்சோடனே அடுத்த எபிசோட கண்டினியூ பண்ணிடலாம். ஓகே அதனால அடுத்த எபிசோட் ரெண்டுமே பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் எல்லாம் பண்ணிடுங்க. என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்து ஒரு சூப்பரான எபிசோடில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் பை ஸ்வீட்டீஸ்.